பார்த்தீங்கன்னா ரெடியூசிபிள் செப்பரபிள் ஃபார்ம். ஸோ ரெடியூசிபிள் செப்பரபிள் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா dy by dx dy by dx equal to f of ax plus by plus c. இந்த ஃபார்மேட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, செப்பரபிள் பண்ண முடியாது. சரிங்களா? செப்பரபிள் பண்ண முடியாத போது நம்ம என்ன எடுக்கிறாங்கன்னா இதை வந்து இன்னொரு வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. என்ன வேரியபிள்னா z ஈக்குவல் டு ax plus by plus c ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரியாம்மா? ஓகே சார். இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியும், dz வேரியபிள் அனுப்பு சார். ஓகே, இது வந்து dz by dx கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், a plus b into dy by dx கிடைக்கும். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த dy by dx பதிலாக இங்கே கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், dz by dx minus a overall divided by b கரெக்டா equal to dy by dx கிடைக்கும். கரெக்டாமா? எஸ் சார். dy by dx பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்ச டேமாவும் இந்த ஃபுல்லாக இருக்கிற மத்திய இந்த ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு பதிலாக இவனையும் அப்ளை பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா y கமா அதாவது x கமா yங்கிற ஃபங்க்ஷன் z கமா x கமா z டேர்ம் கிடைக்கும். x கமா z டேர்ம் கிடைக்கும். அது கிடைக்கும் போது இங்கே என்ன ஆகும்னா இது செப்பரபிளாக பிரிக்க முடியும். x தனியாகவும் z தனியாகவும் செப்பரபிளாக பிரிக்க முடியும். சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ என்ன ஸ்டெப் வைஸ் பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்மேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்க போகிறோம், இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு z ஈக்குவல் டு ax plus by plus c எடுக்க போகிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம், dz by dx செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்க போகிறோம். அதனோட வேல்யூ எப்படி வரும், a plus b dy by dx வரும். அடுத்து மூணாவது ஸ்டெப் வந்து இதிலிருந்து dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். அதிலிருந்து dy by dx கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன நடக்கும், dy by dx equal to என்ன நடக்குமா, இந்த a இங்க dz by b into dz by dx minus a. dx minus a. அப்போ நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம், நம்மளோட மெயின் ஈக்குவேஷன் யாரு, dy by dx equal to f of ax plus dy plus c. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன போறோம், இந்த z வேல்யூ இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். இது z ஆயிடுது ஃபுல்லா. அப்போ f of z கிடைக்கும். இந்த பக்கம் என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் அப்ளை பண்ணுவீங்க. இந்த பக்கம் என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே சார். அப்ப என்ன கிடைக்கும், 1 by b dz dx equal by dx minus a equal to f of z. அப்ப f of z இது வந்து செப்பரபிள் பண்ண முடியும். செப்பரபிள் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ரெடியூசிபிள் செப்பரபிள் ஃபார்ம். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார்.